நேயர்களே, ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலமைச்சர் விஜய் மற்றும் குஷ்பு அவர்கள் பேசின ஒரு முக்கியமான ஃபோன் ஆடியோ இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வெளியாகி மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ரொம்ப முக்கியமாக குஷ்பு அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லவும் உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதற்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. குஷ்பு அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான கோரிக்கையை கேட்டிருக்கிறாங்க. அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சிகர பதிலை சொல்லியிருக்கிறாங்க. குஷ்பு அவர்கள் வச்ச கோரிக்கை என்ன, முதல்வர் விஜய் கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த பதில் என்ன, இந்த அளவுக்கு பரபரப்பாகிற அளவுக்கு குஷ்பு அவர்கள் என்ன கேட்டாங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட, குஷ்பு அவர்களுடைய ஆசை என்ன அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மிக பெரும் அளவுக்கு இந்த ஃபோன் ஆடியோ சம்பந்தப்பட்ட தகவல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த 2-3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-4 புருஷன் வச்சவங்களாம் என்னை பற்றி தப்பாக பேசணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யார் பேர் சொல்லிலாம் குறிப்பிடவே இல்லை, ஒரு பொதுப்படையாக சொல்லிட்டு போயிருந்தார். ஏற்கனவே அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்துட்டு, இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இப்படி கொதிச்சு போய் தன்னுடைய மனைவி ஏமாத்திட்டான்னு அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ மிக பெரும் அளவுக்கு தமிழ்நாட்டில் வியூஸ் போயிருந்துச்சு, இந்திய அளவுக்கு வியூஸ் போயிருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு இன்டர்வியூவில் இவர் சொன்ன இந்த ஒரு 4 செகண்ட் விஷயம், 4-5 புருஷன் வச்சவங்கள என்னை பற்றி தப்பாக பேசக்கூடாது, உனக்கெல்லாம் ஒரு சின்ன தகுதி கூட இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக இருந்துச்சு. எல்லாருமே அது குஷ்பு தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அனைத்து மக்களுமே குஷ்பு அவர்களை மிக பெரும் அளவுக்கு தீவிரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃபெமினிசம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல மனுஷெல்லாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குஷ்புவுடைய மகளுக்கு டெப்ரெஷன் அதிகமாகி உடல்நிலை ரொம்பவே மோசமாகி இருக்குது. டெப்ரெஷன் அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அவங்களுடைய அம்மாவை எல்லாருமே இப்படி சமூக வலைத்தள விமர்சனம் பண்ணவும், இந்த மாதிரி அரசியல் களத்துக்குள்ளே வராத குஷ்புவுடைய மகளுக்கு இது ரொம்பவே புதுசாக இருக்கவும் ரொம்பவே மன உளைச்சல் ஆகிட்டாங்களாம். குஷ்புவை பொறுத்த வரைக்கும் அரசியல்லே இருக்கிறதுனால அவங்களுக்கு விமர்சனம் எல்லாம் ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகிறவங்க. ஆனால் குஷ்புவுடைய மகளால் அது தாங்கிக் கொள்ள முடியல. குஷ்புவுடைய மகளுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகவும், அதனாலையும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரங்களாக அவங்க மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்பட்டாங்க. இதில் ராதிகா வேறு அமைதியாக இருக்காமல், ஒரு அம்மாவாக உன் பொண்ணுக்கு நீ நல்ல பேரை சேர்க்கணும், அவளுக்கு பெருமையை கொடுக்கணும், அவள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கான வழிவகையை நீ செஞ்சு கொடுக்கணும், அதை விட்டுட்டு அவளை இவ்வளோ கேவலப்படுத்துறியா அப்படின்னு சொல்லுவோம். குஷ்புவுக்கும் ராதிகாவுக்கும் இடையில் மிகப்பெரிய சண்டை ஏற்படுத்துவோம். திடீர்னு மறுபடியும் குஷ்பு அவர்கள் எல்லாரும் பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயமா டாப்பிக்காக மாறிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ மீண்டும் அவங்கள பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பேசின ஒரு ஆடியோ சம்பந்தப்பட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாகவும் மிக பெரும் அளவுக்கு அவங்க எல்லாரும் பேசப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன அந்த குறிப்பிட்ட ஆடியோ தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட குஷ்பு அவர்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, சிஎம் விஜய், நீங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் என் தம்பி மாதிரி, நான் உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நான் உற்று நோக்கி பார்த்துட்டே இருந்திருக்கிறேன், உங்களுடைய வளர்ச்சியை இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என் தம்பி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் கட்சிக்காரங்களும் நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க அப்படின்லாம் நினச்சி கூட பார்க்கல, எனக்குலாம் அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஆனால் இந்த 3 மாதத்தில் உங்களுடைய ஆட்சி ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் பெரிய ஆளாகிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது, நம்ம பிஜேபியோட கை கோர்த்துக்கோங்க, இந்திய அளவில் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், பிஜேபி கட்சியிலலாம் உங்களை சேர சொல்லலை, கட்சியோட கை கோர்த்துக்கோங்க, மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் உங்களை பெரிய ஆள் ஆக்குறோன்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பெரிய ஆளாகிறதுக்காக அரசியலுக்கு வரல, எல்லாத்துக்கும் மேலே இந்த தமிழக மக்கள் 1 ரூபா காசு வாங்காமல் எனக்காக ஓட்டு போட்டிருக்கிறாங்க, என்னுடைய அன்புக்காகவும் எனக்காகவும் இந்த ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கறது என் மொத்த வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், இதுக்கு மேலே நான் முன்னேறது எனக்கு முக்கியம் கிடையாது, இந்த தமிழக மக்கள் எனக்கு முன்னேறணும், மொத்த தமிழகமும் நல்ல நிலைமைக்கு வரணும், அதுதான் எனக்கு முக்கியம், வேறு எந்த ஒரு விஷயமும் என் வாழ்க்கையில் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே குஷ்பு அவர்கள் பேச முடியாமல் திணறி போயிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.